ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்ல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேம், பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் பயங்கர டைட்டா போன கேம். யாரோட இதை பத்தி பேச போறோம்னா, கிரிக்கெட் அனாலிஸ்ட் சரவணனோட தான். வணக்கம் சரவணன். ஆக்சுவலா எட் அகேன் ஒரு பயங்கரமான ஒரு கேமா மாறிச்சு. அண்ட் 244 டார்கெட் வச்சதுக்கு அப்புறமும் மேட்ச் வந்து கடைசி ஓவர் வரைக்கும் போகும் அப்படின்றது வந்து கடந்த 2 ஆண்டுகளா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா போன டைமே நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன், ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அப்படின்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிக்குது அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஓகே. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் யூஸ்வலாகவே என்னன்னா, பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னால என்ன சொல்றது, மற்ற டீம்ஸ்லாம் சொல்லுவோம், புது வருஷம் புது கேப்டன் எப்படி இருக்க போறீங்க அப்படின்ட்டு. இவங்க 18 வருஷமா அந்த புது வருஷம் புது கேப்டனோட தான் போயிட்டு இருக்காங்க. இந்த புது வருஷம் புது கேப்டன் ரொம்ப அருமையாவே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு பஞ்சாப் கிங்ஸோட இந்த பேட்டிங் பத்தி? முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் அண்ட் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணதுல பார்த்தா இந்த டைம் வந்து அந்த பஞ்சாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. 2014 எப்படி ஒரு பஞ்சாப் இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு டீமா இருக்குது. ம். அண்ட் அஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் ஒரு வின்னிங் டைட்டில் அடிச்ச ஒரு கேப்டன் இப்போ வந்து வேற டீம்ல கேப்டன்சி பண்றாப்லன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ஐயரோட கேப்டன்சிக்கு ஒரு ஒரு கேலிபர் இருக்கு அப்படின்னு ம். சொல்லலாம். ஸோ அதனால வந்து அண்ட் டீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நிறைய முந்திலாம் வந்து அந்த சும்மா ஹேஸ்டியா பிக் பண்ணுவாங்க ம். எல்லா பிளேயரும். ஒரு பிளேயருக்கு லிவிங்ஸ்டனுக்கு ஒரு 11 கோடி போறது அந்த மாதிரிலாம் போவாங்க தவிர, பட் இந்த டைம் வந்துட்டு என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சஹல் ஹஸ்தீப் மாதிரி ஆளுங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாலும் மற்றபடி அவங்களோட ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தேவையான பிளேயர்ஸ் எல்லா ஸ்லாட்லயும் பிளேயர்ஸ் வேணுன்ற மாதிரி ப்ராப்பரா எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ம். கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சு. பஞ்சாப் வந்து முந்தி காட்டிலும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. நாதஸ் திருந்திட்டானா அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்ல தான் இருக்கு நினைக்கிறேன். அண்ட் ஆமா. பிரியன்க் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்னும் போது, அஃப்கோர்ஸ் பிரப்சிம்ரன் சிங் அவங்களுக்கு போன சீசனே ஒரு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. And பிரியான் ஷாரியோட இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்டிங்லேயே ஒரு விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு அவரோட விக்கெட். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எப்படி பார்த்தீங்க நீங்க? ஆக்சுவலா பிரியன்சாரியா பத்தி நமக்கு யாருக்குமே தெரியாது. அன்கேப் பிளேயர் இந்த தடவை தான் ஐபிஎல் ஆடுறாருன்றப்போ ம். ஒரு யங்ஸ்டர். அண்ட் ஆனா வந்து அவருக்கான ஹைப் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஹேண்டில்ஸ்ல எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அவரோட ஹிட்டிங் பத்திலாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. ம். ஸோ அவர் தான் ஓபன் பண்ண போறாருன்னு முன்னாடியே அவங்களோட இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ அவரும் பயங்கரமா ம். நிறைய பால்ஸ் அடிச்சு ஆடுறத வந்து வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். அவங்களோட பவுலர்ஸே வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் ம். பர்டிகுலர்லி இந்த மேட்ச்ல வந்து பயங்கர எலிகண்டா விளையாண்டாரு. அவர் வந்து அந்த பிரப்சிமரன் விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்து அதுக்கடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வராரு. வந்த உடனே ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஆடுறது வந்து அந்த ரன் ரேட்டை திரும்ப வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அவரோட கேம். இங்க யூஸ்வலா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போன சீசன் அவருக்கு வந்து ஒரு அவர் 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 டிசர்வ் பண்ண ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கிடைக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருந்துச்சு கொல்கத்தாவோட. குறிப்பா என்னன்னா, முன்னாடி சுனில் நரேனும் ஸ்பில் சால்ட்டும் போட்டு அடி அடி நடிச்சிருவாங்க. பின்னாடி வர்ற வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பயங்கரமான ஒரு அக்ரஸிவான கேம் ஆடினாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றாரு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அதுக்கான ஒரு பயங்கரமான ரிப்பீட்டா பாத்துக்கலாம். கிட்டத்தட்ட 9 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இன்னைக்கு மட்டும் ஒரே மேட்ச்ல. ஸோ இந்த ஒரு அதிரடியான ஸ்ரேயஸ் ஐயரை எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஏன் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கொல்கட்டா வந்துட்டு ஏன் ம். அவங்க ரீடைன் பண்ணல as well as திரும்ப பைபேக்லாம் பண்ணலன்றது ரீசன் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அந்த ஒரு 20 ரன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் லெஸ் டைம், கொஞ்சம் டைம் எடுத்து வருது. அதுல ரன் ரேட் குறையுதுன்றது தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ ம். அதுவா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இங்க இன்னைக்கு விளாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு யா. தெரிஞ்சு அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லாம் அடிச்சிருந்தாருன்னா இதுக்கு ம். முன்னாடி மேபி அவர் அங்கங்க அடிச்சிருக்கலாம், நாட் கண்டினியூஸ்லி. நீங்க பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து 2020 ஆடுறப்போ ஒரு 88 அடிப்பாரு, 38 ம். பால்ஸ்ல சம்திங். யா. அது தவிர எனக்கு தெரிஞ்சு பெருசா அவர் வந்து இவ்வளோ ம். ரொம்ப குயிக்கா அடிச்சு பார்த்ததுல. அண்ட் இந்த டைம் இன்னைக்கு வந்து எல்லாமே கிளீன் ஷாட்ஸ், எதுவுமே வந்து ம். ஒரு ரேஷான ஷாட்லாம் கிடையாது. ம். அடிச்சா மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டு போற சிக்ஸ். ஆமா. அந்த 9 சிக்ஸுமே பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா. ம். ஸோ அதனால சொல்ல போனா ஸ்ரேயஸ் 2.0 தான். அவரு டிஃபரெண்டா வந்திருக்காரு. இந்த கான்ட்ராக்ட் லூஸ் பண்ணதுல இருந்து ஆமா. அவரோட ஆர்கே வேற மாதிரி மாறி இருக்கு. மாறி இருக்குது. அண்ட் எனக்கு ஸ்ரேயா சேட்டர் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, சஷாங்க் சிங் சொல்லியிருந்தாரு, கடைசி ஓவர்ல செஞ்சுரிக்காக ஓடாத, நீ எவ்வளவு வேணுமோ அடிச்சு, எனக்கு எனக்கு நான் ஆல்ரெடி ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரியானது. ஸோ அந்த ஆட்டிடியூட பத்தி ஆக்சுவலாக நான் கேட்கணும்னு நினைச்சேன். இது எப்படி இருக்குது அந்த ஆட்டிடியூட்? ஏன்னா யூஸ்வலா என்ன சொல்றது, செஞ்சுரி 90s போயிட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் ரேட் லோ ஆகிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அது பீட் நம்ம அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஸ்ரேயஸ் ஐயரோட இந்த ஒரு ஜெஸ்டர் எப்படி பாக்குறீங்க? இது அவர் ஆக்சுவலா வந்து ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பாத்துக்கலாம். மேபி வந்து இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து நம்ம அந்த எந்த ஒரு ஸ்கோருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு ஒரு ம். சேஃபான ஸ்கோர்ன்றப்போ அப்படி இருக்கிறப்ப எவ்வளோக்கு கேபிடலைஸ் பண்ணும். ஏன்னா வந்து அந்த பால் ஃபோர் அடிக்காம சிங்கிள் போனா ஆட்டோமேட்டிக்கலா அவங்க 3 ரன்ஸ் வந்து குறையுது.
ம். ஸோ அவர் இதை கால்குலேட் பண்ணியிருப்பாரு. நம்ம வந்து ஓகே 220 மார்க் கிட்ட வந்துட்டோம், பட் வந்து இது பத்துமான்றது தெரியாது இந்த பிட்ச்லன்றப்போ டியூ வருது அப்படின்னா அதெல்லாம் கன்சிடர் பண்றப்போ சரி இந்த இந்த மைல் ஸ்டோன் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நான் 100 அடிச்சுட்டு, ஏன்னா இப்ப நீங்க சொல்ல போனா இந்த கேம் இவ்வளவு க்ளோஸா போயிருக்கு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல, மேபி அது வந்து அவர் வந்து 100க்காக ஒரு ஸ்ட்ரைக் ரேட் போய் ஸ்ட்ரைக் மாறி இருந்துச்சுன்னா இதோட பொசிஷன் வேற மாதிரி மாறி இருக்கலாம். ஸோ ம். அதனால அந்த செல்ஃப்லெஸ்னஸ்ன்ற தாண்டி அவரோட யோசிக்கிறது வந்து இந்த இந்த ரன்ஸ் பத்தாது டீமுக்கு, ம். அந்த விக்டரி ரன்ஸ் பத்தாதுன்றது தான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான். ஸோ அது ஒரு உண்மையிலேயே பிரில்லியண்டான கேப்டன்சி தான். ம். ஓகே. அண்ட் இதில் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு பவுலர், முன்னாள் நம்பர் ஒன் ஓடிஐ பவுலர் முகமது சிராஜ். என்னதான் ஆச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க அவரை ஈஸியா. ஏன்னா ஒரு காலத்துல இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துட்டே இருப்பார். ஒரு ஓவர்ல 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர் வந்து விக்கெட்டும் எடுக்க முடியல. அவர் ஓவர்ல அவ்வளோ ரன் அள்ளி கொடுக்குறாரு அப்படின்றது வந்து என்ன பிரச்சனையா பாக்குறீங்க முகமது சிராஜ் கிட்ட? ஆக்சுவலி இப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு has been a good bowler in ODI crickets and test crickets ம். தான். எனக்கு வந்து சிராஜ் வந்து இன் T20ஸ்ல வந்து ஐ நெவர் ட்ரஸ்டட் சிராஜ் டு பி a பெட்டர் bowler. அதாவது எப்பவுமே அவர்கிட்ட பால் போகுதுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ விக்கெட், ஆனா வந்து ரன்ஸ் கண்டெயின் பண்ற மாதிரியான பவுலர் கிடையாது அவர். அஸ் வெல் அஸ் வந்து டெத்ல போடுறப்ப கண்டிப்பா அவர் ஓவர்ல ஒரு 15 to 20 பிளஸ் மார்க்ல ஓவர் இல்லாம முடியாது. ம். அண்ட் பேசிக்கா வந்துட்டு அவர் என்ன சொல்றதுன்னா அந்த ஸ்கில்ஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. மறுபடியும் மறுபடியும் அந்த ஒய்டி ஆக்கர் ட்ரை பண்றது, இல்லைன்னா அந்த ஸ்லோ பால் ட்ரை பண்ண வேற ஏதாச்சும் அதுல வந்து கொஞ்சம் இப்ப இந்த பால் அடிக்கிறாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் அவர் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் அதே ஃபார்மட் தான் வச்சிருக்காரு. இன்னும் அந்த டெத் ஓவர்ல எப்படி போகணும்ன்ற ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிற மாதிரியான பால் போட்டு ஸ்லாக் ஸ்வீப் அடி வாங்கி ஒரு 6 போகுது இல்ல 4 போகுது அந்த மாதிரியே தான் ஃபார்மட்ல இருக்காரே தவிர அதுக்கான ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவர்கிட்ட இல்ல. கன்சிடரிங் டு பி a வெரி பிகர் பவுலர், இப்போ வந்து அவரை நம்ம அவ்வளவு ரிலேபிள் பவுலரா நம்ம நினைக்கிறப்போ, ஏன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல அவர் எடுக்கலன்றப்போ நம்ம பேசுறோம்னா அப்போ ஒரு ஒரு டாக்குக்கு வர ஒரு பவுலர் வந்துட்டு இப்படி பெர்ஃபார்ம் பண்றது வந்து வித்வுட் எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ம். ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஆச்சரியமா இருக்கு இன்னும் சேஞ்ச் பண்ண மாட்டாரு. ஓகே. ஆக்சுவலாக 243 ரன் ஒரு டீம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டீம்ல ஒரு பேட்டரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. என்னன்னா கிளென் மேக்ஸ்வெல் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் மேல கேம்பிள் எடுக்கிறது ஒர்த்தா? ஏன்னா நான் இப்போ கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் லைவ் பேசிட்டு வந்தேன் அவரோட பஞ்சாப் ஃபேனோட. நாங்கள் எடுக்க போகிறது ஒரு 14 மேட்ச் எடுக்க போறோம்னா இல்லை 4 மேட்ச் தான் அவர் அடிக்க போறாரு, அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்த்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. பட் இந்த ஒரு கேம்பிள் எடுக்கிறது வந்து ஒர்த்து நினைக்கிறீங்களா? மேபி லைக் ஒரு 4 ஓவர் 4 மேட்ச்ல ஆடிடுவாரு, மிச்ச 10 மேட்ச் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு கேம்பிள் எடுக்கிறது ஓகே தானா? இல்ல ஆல்ரெடி அவங்க அத எனக்கு தெரிஞ்சு அவங்க லிவிங்ஸ்டன் மேல எடுத்த கேம்பிள் கார்டுல இது ஒரு பெரிய கேம்பிள் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஏன்னா லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட வந்து நீங்க கேம்பிள் எடுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கிளென் மேக்ஸ்வெல் வந்து நான் 4 மேட்ச்னு நினைக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 14 மேட்ச்ல 6 மேட்ச் அடிப்பாரு, ஒரு 40% ஆஃப் தி மேட்ச் அடிப்பாருன்னு நினைப்பேன். ஓகே. ஆனா என்கிட்ட லிவிங்ஸ்டன் அதே மாதிரி கேம்பிள் எடுப்பீங்கன்னா நான் 14 மேட்ச்ல 2 மேட்ச் தான் அடிப்பாருன்னு நினைப்பேன். ஸோ ம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மேக்ஸ்வெல் மேல போட்ட கேம்பிள் இஸ் பெட்டர் கேம்பிள் தான் தோணுது. அவங்க லிவிங்ஸ்டன் இவ்வளவு நாள் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு 2 தடவை பை பேக் ம். பண்ணப்பெல்லாம் பண்ணது காட்டிலும் மேக்ஸி மேல வருது. ஏன்னா இஃப் மேக்ஸி இஸ் கம்மிங் இன் வந்து அவர்கிட்ட நீங்க ஹோப் பண்ணல. ஃபர்ஸ்ட் பால் டக்கு தான், அவர் 19 டக் ஆயிருக்காரு ஆமா. ஐபிஎல் ஸ்டில், அவர் தான் அதிகமா டக் ஆயிருக்காரு. ஆனா வந்து ஒன்ஸ் மிடில் ஆஃப் தி பேட்ல ஒன்ஸ் பட்டுருச்சுன்னா பிக் ஷோனா யாருன்னு காட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 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 ஓவர்ல சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாரு மேட்சை. ஸோ அதுதான் முக்கியம். இப்போ நாளைக்கே அடுத்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 பால் தான் ஃபேஸ் பண்றாருன்னா 22 ரன் அடிச்சுட்டு போவார் அதுல. ம். அந்த கேப்ல அவரால் 22 ரன் 25 ரன் அடிக்க முடியும். ம். அதனால அந்த கேம்பிள வந்து எடுத்துட்டு தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு அவர் எப்பயுமே பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கணும் கண்டிப்பா. மேபி லைக் அவர் பவுலிங்லயுமே எனக்கு முக்கியமான ஒரு விக்கெட், சுப்மன் கில் நல்ல ஃபார்ம்ல இருந்தார், செம்ம குயிக்கா ஆடிட்டு இருந்தார், அவரோட விக்கெட் எடுத்துட்டு போனாரு. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் பவுலிங்லாஸ் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துலாம் நினைக்கிறேன். ஸோ அப்படி நெக்ஸ்ட் ஜிடியோட பேட்டிங் வந்துட்டோம் அப்படின்னா பட்லர் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணல அப்படின்றது வந்து சிலருக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. நீங்க உங்களுக்கு அது சர்ப்ரைசிங்காக இருந்ததா? மேபி லைக் சாய் சுதர்ஷன் ஓப்பன் ஒன் டவுன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம பட்லர் ஒன் டவுன் அனுப்புனது. அதான் எனக்கு வந்து இதுல எனக்கு என்னன்னு தெரியல. ம். ப்ராப்ளி நான் கில்லு பட்லர் தான் இறங்குவாங்க, சாய் சுதர்ஷன் ஒன் டவுன் இறங்குவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த கேம்பிள் எப்படின்னு தெரியல. மேபி வந்து சாய் சுதர்ஷன் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அவங்க இந்த இன்டர்னல் மேட்சஸ் ஆடுறப்போ வந்து பட்லரை ஒன் டவுன் இறக்குனா எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பட்லர் இஸ் ஆல்சோ ஃபிளெக்சிபிள் பிளேயர் தான். ஒரு ஒன் ம். டவுன் 2 டவுன்லயும் சரி, ஒரு மிடில் ஆர்டர்லயும் சரி, எப்படினாலும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ம். அதனால அந்த கேம்பிளுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்காது. நான் ஓப்பனிங் பண்ணாலும் சரி, ஒன் டவுன்லனாலும் சரி அப்படின்னா. ஏன்னா இப்போ நீங்க கில் அந்த பொசிஷன் மாத்த முடியாது. கில் வந்து அந்த அந்த பொசிஷன்ல தான் அவர் செட் ஆமா. ஆவாருன்ற மாதிரி இருக்கிறப்ப அஸ் வெல் அஸ் கேப்டன், அதனால ஆப்வியஸ்லி சேஞ்சஸ் பெருசா இருக்க போறது இல்லைன்றனால இங்கேதான் ஷஃபுல் ஆகும். ஆக்சுவலா சாய் சுதர்ஷன் வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். யூஸ்வலா என்ன சாய் சுதர்ஷன் போன டைம் அவர் மேல இருக்கிற ஒரு விமர்சனம் அவர் மேலேயே அதுதான் வைக்கப்பட்டாங்க.
நல்ல ரன் ஆடுறாருப்பா, ஓகே ரைட். ஆரஞ்சு கேப்லலாம் பயங்கர டாப் 3 டாப் 5லாம் வந்துடுறாரு. ஆனா எங்களுக்கு ஆரஞ்சு கேப்னா அதுல ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இல்ல அப்படின்றதுனால அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகாம இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடினாரு. சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிற வரைக்குமே அப்பர் ஹேண்ட்ல தான் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் குஜராத் டைட்டன்ஸ். பட் அதுக்கப்புறம் எதனால, ஏன்னா அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெஃபான் ரூதர்ஃபோர்டும் ஜாஷ் பட்லரும் ரெண்டு பேருமே பிக் ஹிட்டர்ஸ். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 30 பாலுக்கு மேல பிடிச்சாங்க. அப்படி இருந்தாலுமே எதனால குஜராத் வந்து வின் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சாய் சுதர்ஷன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் சாய் சுதர்ஷன் கிட்ட இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 3 பால்ஸ் வந்துட்டு அவர் கேபிட்டலைஸ் பண்ணலன்னு தோணுச்சு. யுஸ்வேந்தர் சாலோட ஒரு 2 3 ஃபுல் டாஸ் வந்து சிங்கிள் தான் போச்சு. ம். அதெல்லாம் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கா நான் என்ன நினைக்கிறேன்னா வந்துட்டு, ஷாருக் கான் மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கப்போ வந்து அண்ட் ரூதர்ஃபோர்ட வந்து நீங்க வச்சிருக்கீங்க. ம். கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயரையும் நீங்க வந்து அந்த இம்பாக்ட் சப்ல வச்சிருக்கப்போ எது கிளென் பிலிப்ஸ் இல்லாம ரூதர்ஃபோர்டு வந்தாரு. அண்ட் வந்து அவ்வளவு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அவனுக்கு வந்து ஹிட்டர் தான் ஒரு பிரச்சனைன்னு இல்லை. நமக்கு இப்போ ஹிட்டர் பிரச்சனைனா வந்து ரூதர்ஃபோர்டு இறக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ம். பட் ஷாருக் கான் பின்னாடி இருக்காரு, அதுக்கடுத்து தெவாட்டியா இருக்காரு, ரஷீத் கான், 3 பேருமே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான். அப்படி இருக்கப்போ வந்து அவங்க ரூதர்ஃபோர்டுக்கு எதுக்கு போகணும்? அண்ட் ரூதர்ஃபோர்டுக்கு வந்து இன்னைக்கே மேட்ச்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் விளாண்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி ம். ஐபிஎல் விளாண்ட மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அப்படி இருக்கிறப்ப இப்பவே ஃபர்ஸ்டே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவுட் ஆஃப் தி ஆர்க்ல வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஒயிட் லைன்ல போட்டா அடிக்க தெரியாதுன்றது அத்தனை பால் போகுது. ஈஸியான பால்ஸ் எல்லாமே போகுது. அந்த இடத்துல தான் அவங்க சொதப்பினாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரூதர்ஃபோர்ட் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாரு. ம். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த வைடி ஆக்கர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோடனே அவ்வளவுதான், அங்க ஆஃப் ஆனது தான் அந்த டீம். அந்த 2 குரூஷியலான ஓவர்ஸ்ல ஆஃப் ஆனது தான் வந்துட்டு மொத்தமா காலியானது. எனக்கு இந்த வைஷாக் விஜயகுமார் கொஞ்சம் லேட்டரா இம்பாக்ட் சப்பா உள்ள வந்ததே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்ன இம்பாக்ட் சப்பா இவ்வளோ லேட்டா கொண்டு வரீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் மேபி லைக் ஒர்க் அவுட் ரியலி வெல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ யா, ரெண்டுமே ஒரு பயங்கரமான இன்னிங்ஸாக தான் இருந்தது. பீட் இதா இருக்கட்டும் அதா இருக்கட்டும். பட் எந்த ஒரு பொசிஷன்ல எனக்கு நீங்க நினைக்கிறீங்க பஞ்சாப் வந்து இதுல ஒரு படி மேல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி? ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா தான் போச்சு. என்ன சொல்றது, 244 அடிச்சாலும் க்ளோஸா கொண்டு போனாங்க. பட் எந்த ஒரு பாயிண்ட்ல பஞ்சாப் டிட் பெட்டர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? அதான் அந்த 4 ஓவர் மார்க்ல கடைசி 4 ஓவர்ஸ்ல வந்துட்டு 62 சம்திங் தான் அடிக்கணும். ஸோ 60 பிளஸ்ல அடிக்கிறப்போ 62 நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ம். 62 இருந்துச்சு லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல. ம். அப்படி இருக்கும்போது வந்து அது ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. ஏன்னா கன்சிடரிங் அப்ப 2 விக்கெட் தான் போயிடுச்சு. பட்லர் வரைக்கும் யாருமே அவுட் ஆகல. ம். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு தே கேன் ஈஸிலி புல் ஆஃப். ஏன்னா பட்லர் மாதிரி ஆள்லாம் வந்து அவரால் புல் பண்ண முடியும். ஒரு ஓவர்ல 20 ரன்ஸ் புல் பண்ண முடியும். ம். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த ஓவர் வைசாக் கிட்ட இந்த ஓவர் வந்து பயங்கர ரொம்ப அந்த ஓவர்ல 4 4 6 எதுவுமே போகாம அந்த ஓவர் ரொம்ப கம்மியான ரன்ஸ் போனப்பதான் அந்த சான்சஸ் வந்து டிஃபர் ஆச்சு. இப்போ நான் இந்த நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி கூட வந்துட்டு நான் ஆக்சுவலா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அது ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு பேசினப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங் வந்து இன்புட்ஸ் கொடுத்தது. அதாவது ஃபைனல் ஓவர்ஸ் பெனல்டிமெண்ட் ஓவர்ல வந்து நம்ம ஒய்டி ஆக்கர்ஸ் ட்ரை பண்றதுனால 16th ஓவர்ல இருந்தே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆ. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்தா வந்து அந்த ஒய்டி ஆக்கர்ஸ் வந்து அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸாவே அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி அவங்க ரூதர்ஃபோர்டு வந்து அதுக்கு திணறாருன்றப்போ ஆக்சுவலா ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகல. அப்போ பட்லருக்கு சான்ஸே கிடைக்கல. அதனால தான் யான்சன் ஓவர்ல அவரால் திரும்ப அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. கடைசியில இன்சைட் எட்ஜ் வாங்கி போல்டர். ஸோ இதெல்லாமே ஒரு இதுதான், ஒரு ம். ஒரு பிரில்லியன்ட் மூவ் தான். அது வந்து கேப்டன் வந்து ஒரு இன்னொன்று பவுலர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுக்கிறது, அது வந்து இன்னொன்று பவுலர் எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல அவங்க பண்ணது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரூதர்ஃபோர்டும் நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. பட்லரும் அவருக்கு கிடைக்கிற சான்சஸ்ல வந்து ஒரு 2 3 4 அண்ட் 6 அடிச்சாரு. ஸோ ம். அப்படி இருக்கும்போது கரெக்டா அந்த கேம் பாயிண்ட்டுக்கு வர்றப்பதான் அந்த ஓவர் வந்து எக்ஸ்பென்சிவா போயிருந்துச்சுன்னா குஜராத் சைடு மாறி இருக்கும். இந்த சைடு வந்து அவங்க அது பிரில்லியண்டா வந்து ஒய்டி ஆக்கர்ஸ் ட்ரை பண்ணது. ஏன்னா மேபி அது யாருமே எனக்கு தெரிஞ்சு 17th 18th ஓவர்லாம் ஒய்டி ஆக்கர்ஸ் ட்ரை பண்ணதே இல்லை. ம். ஈவன் அந்த சேசிங் பாயிண்ட்லயும் லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல தான் அவங்க அந்த ஒய்டி ஆக்கர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது முன்னாடியே அந்த டியூ ஃபேக்டர் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து ஒய்டி ஆக்கர்ஸ் வந்து அட்டன் பண்றது ரூதர்ஃபோர்டு ரொம்ப சிரமப்படுறாருன்றத ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த ஒய்டி ஆக்கர்ஸ். ஓகே ரைட் கூல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சரவணன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் தேங்க்யூ. ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.